அரசு பள்ளிகளில் இருக்கக்கூடிய ஹைடெக் லேப்க்கு ஏஐஎஸ் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு எம்இஸில் வந்து அட்டண்டன்ஸ் வந்து போட சொல்லியிருக்காங்க. ஜூன் டு செப்டம்பர். அதில் வந்து அவங்க லீவ் எடுத்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அது எப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். எப்பவும் போல் உங்களோட எம்இஸ் ஐடி கொடுத்து, அதாவது ஸ்கூல் ஐடி கொடுத்து எம்இஸ் வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஸ்டாஃப் லிஸ்ட்டு போடுறீங்க அப்படின்னா ஏஐ அட்டண்டன்ஸ் டீட்டெயில்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆனவங்க டீட்டெயில்ஸ் வந்து ஷோ ஆகும். அதில் கோ டு ஃபார்ம் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏஐயோட ஐடி கேட்பாங்க. கெல்ட்ரான் ஆஃபர் லெட்டர்லேயே அந்த ஐடி இருக்கும். அதை வந்து பார்த்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஏஎஸோட எம்இஸ் ஐடி வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேட் ஆஃப் அப்பாயின்மெண்ட் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ 2 டேட் வந்து இதில் அவங்களே வந்து காமிச்சிருப்பாங்க. அதில் எது உங்களுக்கு கரெக்டாக இருக்கோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஏஐஸ் ஜூன் மந்தில் என்னென்னைக்கு லீவு போட்டிருக்காங்க அப்படிங்கிற நம்பர் ஆஃப் டேஸ் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணணும். இப்போ 1னா 1 போடுங்க, 2 நாள் லீவ் எடுத்தால் 2ன்னு சொல்லி போட்டுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த 2 நாள் என்னென்னைக்கு லீவ் எடுத்தாங்க அப்படிங்கிற டேட்டை மட்டும் கம்மாவோட மென்ஷன் பண்ணால் போதுமானது. சப்போஸ் அவங்க ஜூன் 25, 26 லீவ் எடுத்திருக்காங்க அப்படின்னா அந்த டேட்டை மட்டும் மென்ஷன் பண்ணால் போதுமானது. அடுத்ததாக இதே போல் ஜூலை மந்த்துக்கும் செப்டம்பர் மந்த்துக்கும் இதே போல் செய்யணும். சப்போஸ் அவங்க வந்து லீவு எடுக்கலை அப்படின்னா அந்த என்டர் நம்பர் அப்படிங்கிற இடத்துல 0 போட்டுக்கணும். இதே போல் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இந்த 3 மாதத்துக்குமே வந்து நம்ம என்ட்ரு பண்ண வேண்டியதாக இருக்கும். ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா மேலே நிரப்பப்பட்டுள்ள விவரங்கள் அனைத்தும் உண்மை என உறுதியளிக்கிறேன் அப்படிங்கிற இடத்துல எஸ்ங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இப்படி தான் வந்துட்டு ஏஎஸ்க்கு வந்து அட்டண்டன்ஸ் வந்து போடணும். தேங்க்யூ.